அம்பாள் அப்படின்னாலே லலிதா பரமேஸ்வரியோட கோலம் தான் நம்மளுடைய மனசை தொடும். அம்பாள் அந்த பண்டாசுரனை சம்ஹாரம் பண்றத நினைச்சாலே நம்ம கண்ணை மூடிண்டாலே அந்த யுத்த பூமியில அம்பாள் ஜெயிக்க போற வீர் கொண்டு எழக்கூடிய காட்சி தான் நம்ம கண் முன்னாடி வரும். சக்கரராஜம் அப்படின்ற தேர்ல அமர்ந்து சுத்தி சேனா வீரர்கள் பண்டாசுரனை வதம் பண்றதுக்கு லலிதா தேவி வரா. அந்த ரதத்துல 9 சக்கரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, திரைலோக்கிய மோகன சக்கரம், சுவாசா பரிபூரக சக்கரம், சர்வ சங்கோபன சக்கரம், சர்வ சௌபாகியதாயக சக்கரம், சர்வார்த்த சாதக சக்கரம், சர்வ ரக்ஷாகர சக்கரம், சர்வரோகஹர சக்கரம், சர்வ சித்திப்பிரத சக்கரம், ஆனந்தமய சக்கரம்னு 9 சக்கரங்கள் கூடிய தேர்ல வரா. அம்பாளுடைய கை அங்குசத்துல இருந்து தோன்றின சம்பத்கரி யானை படையோட ஹெட் ஆகிறா. அம்பாளுடைய பாசத்துல இருந்து தோன்றின அஸ்வாரூடா குதிரை படை தலைவி ஆகிறா. வராக முகமுடைய தண்டநாதா தேவி கிரி சக்கரம் அப்படின்ற ரதத்துல அம்பாளுடைய ரதத்தை ஃபாலோ பண்ணிட்டே வரா. சங்கீத யோகினி அப்படின்னு கொண்டாடக்கூடிய மந்திரின்யம்பா தேவி கேய சக்கரம் அப்படின்ற ரதத்துல அம்பாளுக்கு துணையாவே வரா. இப்படி கம்பீரமா அம்பாள் பண்டாசுரனை வதம் பண்றதுக்கு வரா. யுத்தத்துல சில இடையூறுகள், விக்ன யந்திரத்தை புதைச்சு வச்சிருக்கான். மகாகணபதி தோன்றி அந்த விக்ன யந்திரத்தை பொடி பொடியாக்கி தவிடுபொடி ஆக்கிடுறார். அதுக்கப்புறம் அம்பாள் ஜெயிக்கிறா. இந்த எல்லா கதையும் நமக்கு தெரியும். அம்பாள் யுத்தத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் விஸ்வகர்மா மற்றும் மயனுடைய ஒத்துழைப்புனால அம்பாளுக்கு ஸ்ரீபுரம் அமைக்கிறா. அதுல நடுப்புற பிந்துவுல தேவி மஞ்சரத்னம் இருக்கு. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் இவா 4 பேரும் அந்த மஞ்சத்துடைய 4 கால்களாக அந்த மெத்தைய தாங்குறாளாம். சதாசிவன் மெத்தையாக இருக்கார். 32 தத்துவங்களும் படிகளாக இருக்கு. மேல ஹம்சதோளிகா, அது மேல ஒரு ரத்ன வஸ்திரம் விரிக்கப்பட்டிருக்கு. 2 பக்கமும் 2 தலஹானி இருக்க. அதுல காமேஸ்வரன் மடியில லலிதா பரமேஸ்வரி அம்பாள் பளபளன் பிரகாசமா ஜொலிக்கிறாளாம். இந்த காட்சியை நம்ம நினைச்சாலே நம்ம கண்ணுல ஜலம் வரும் இல்லையா? அம்பால பிரத்யக்ஷமா அனுபவிப்போம். நமஸ்காரம். ஃப்ரம் கதா சிந்து பாட்சாலா. கதா சிந்து